அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சாகிறார். தை மாதம் 28ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். முதல் 18 நாட்களுக்கு செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் காதல் மலரும், கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இந்த தை மாதம் 28ஆம் தேதி வரை முதல் 18 நாட்கள் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் இருக்கிறார். பிறகு தை மாதம் 22ஆம் தேதி மகர ராசிக்கு சென்று உச்ச பலம் பெறுகிறார். தை மாதம் 28ஆம் தேதி பிறகு மகர ராசிக்கு சுக்கிர பகவான் சென்று மாசி மாதம் 24ஆம் தேதி வரை பிருகுமங்கல யோகம் ஏற்படுகிறது. குரு பகவான் பார்வையில் சுக்கிரன் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக மிக அதிர்ஷ்டம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம், தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பார்வையில் ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். விரயத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் குடும்பத்திலே அமரப்போகிறார். லாபத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான புதன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 6, 8, 12ஆம் வீட்டின் அதிபதி 3 கிரக கூட்டணி 2ஆம் வீட்டிலே நிகழ்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை நீங்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் அது குடும்ப நபர்களுக்கு தெரியும். இதுவரை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தது, பல வருஷமாக லாட்ரி சீட்டு வாங்கி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு அதிர்ஷ்டம் லக்கு அடிச்சுது. பல வருடமாக ஏதோ புதையிலோ அல்லது ஏதோ ஒன்று தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு திடீர்னு அது கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அதிர்ஷ்டம். 3 மறைவு கிரகங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மறைமுக ஆதாயம் உண்டு. குருபகான் பார்வையில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம், குரு மங்கள யோகம். இது 12 வருஷத்துக்கு பிறகு ஏற்படுகிறது. தை மாதம் 22ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம், வருமானத்திற்கு உண்டான வழியை விருச்சிக ராசி அன்பர்கள் செய்து கொள்ளலாம். விவசாயம் வெள்ளாமை கூடுதல் மகசூல் லாபங்கள் தரும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை கொஞ்சம் உயரும். இந்த மாதம் பூ மகசூல் அதிகரிக்கும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் ஓரளவு தை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை காட்டுகிறது. கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, குடும்ப நபர்கள் மேல் குறை சொல்லி கொண்டிருக்காதீர்கள். ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் அவசர கோபதாபங்கள் ஏற்படும், பேச்சு சுருக்குன்னு வரும். அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விருச்சிக ராசி அன்பர்கள் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் வீட்டிலே குருபகான் மிக பலமாக இருக்கும் பொழுது அவர் துயரம், துக்கம், விரயம், எதிரிகளால் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் கொடுப்பார். செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது சில நன்மைகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். இளைஞர்களுக்கு காதல் மலரும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்றாலே உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் காதல் மலரும். இருபாலினருக்கும் ஒரு ஈர்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி வரை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பலன் இல்லை. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்கு
குரு பலன் இருக்கும்போது தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன்னா 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் குரு பகவான் தான் அதிபதி. குரு பலன் இல்லாத போது திருமணம் செய்தீர்கள் என்றால் புத்திர பாக்கியம் இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவார். அதனால் மே மாதம் 1ஆம் தேதி வரை காதலித்து கொண்டே இருங்கள். அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரும். இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா பேசி தீர்த்து கொள்ளலாம். லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும் பொழுது மூத்த உடன்பிறப்புகள் இருந்தால் அவர்களிடம் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நோய் நொடி மருத்துவ செலவுகள் கைமீறி போய் கொண்டிருந்தால் அதெல்லாம் குறையும். 2ஆம் வீட்டில் 3 மறைவு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு 60% மேல் நற்பலன்கள் உண்டு. 3 மறைவு கிரகங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகமாக செல்லாமல் பொறுமையாக நிதானமாக சென்று வாருங்கள். ஏன்னா ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் விரயத்தையும் ஏற்படுத்திவிடும். எல்லா நாளுமே விருச்சிக ராசிக்கு ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு கவலையை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. உடனே ஒரே மாதத்தில் எல்லாமே நிவர்த்தி ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி ஆகும். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்தால் அஷ்டலட்சுமி யோகம். அஷ்டலட்சுமி யோகம் என்றால் வீடு, நிலம், மனை, பொன் பொருள், பதவி, அதிகாரம், இந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகம் தரும். விருச்சிக ராசி அன்பர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரம், உயர் பதவி, கூடுதல் சம்பளம் இந்த மாதிரி வரலாம். ஒரு சிலர் நகை ஆபரணம் எடுக்கலாம். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்தலாம். தை மாதம் 22ஆம் தேதி 3ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகிறார். சூரியனுடன் கூட்டணி சேரும் பொழுது அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். ஏதோ ஒரு வழியில் விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் 4ஆம் தேதி முதல் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. விருச்சிக ராசி என்பர்கள் நற்பலன்களை பெறப்போகிறீர்கள். இது உறுதி. தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி. விருச்சிக ராசி அன்பர்கள் தற்போது தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். அன்றாட பணிகளை அன்றாட செய்து முடிக்க வேண்டும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டீர்கள் என்றால் அர்த்தாஷ்டம சனி இன்னொரு 2.5 வருடம் முடியும் வரை உங்களால் செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்புறம் மந்தமாக வீட்டில் ஒன்றும் நடக்கலை, எதுவும் முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும். அன்றாட பணிகளை அன்றாட செய்து முடியுங்கள். விருச்சிக ராசிக்கு தினந்தோறும் ஆதாயங்களை எதிர்பார்த்து விடலாம். குருபகவான் 6ஆம் வீட்டிலிருந்து விரயத்தை பாரி செய்கிறார். விரையாதிபதி சுக்கிரனை பாரி செய்கிறார். நல்ல உறக்கம் வரும். அயன சயன போகஸ்தான பலமாக இருக்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். பெரும்பாலும் தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நன்மையே. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.